பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் 2 கொரிந்தியர் 10:17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க ஜனங்கள்லாம். இந்த மாதிரி எனக்கு இந்த உயர்வு இருக்குது, இந்த மாதிரி எனக்கு தகுதி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு செல்வம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேணும். ஏன்னா எந்த ஒரு காரியமும் கர்த்தரோட கிருபை இல்லாமல் நம்மளோட கரங்களுக்கு வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இயேசுப்பாவோட கிருபையிலே நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறனால அவரை குறித்து மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தன்னைத்தானே புகழக்கூடாது, கர்த்தரால் புகழப்படணும். அதுக்கு நம்ம என்ன காரியங்கள் செய்யணும்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக செய்யாமல் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்.